யாரு முதலமைச்சர் ஆகணும், யாரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட இந்த பாழா போன இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை அகற்றணுங்கிறது தான் இப்போ முக்கிய தேவை. அதான் உடனடி தேவை. அந்த அளவுக்கு சாராயம் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஓட ஆரம்பிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் 7 தாலி அறுப்புன்னா இது என்னங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். தமிழகத்திலேயே தொண்டர்கள் அதிகமாக உள்ள ஒரே கட்சி அதிமுக தாங்கிறது தான் வரலாறு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக பாஜக தலைமையில் ஒரு அணி எதிராக ஓட்டு உங்களை பழி தீக்கணும் நேர எதிரணிக்கு போடணுங்கிற அடிப்படையில் திமுக போட்டு விட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சாணக்கியர். இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர் சுயமா எடுத்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு கூட இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் இவங்களே ரொம்ப பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அழுத்தம் திருத்தமா அதை வலியுறுத்திட்டே வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் தமிழகத்தில் நாங்க தனிச்சு தான் நீங்க நிக்கணும் பாஜக சில தேசியவாதிகள் நினைக்க கூடும். அது திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டை பிரிச்சு விடணுங்கிற நோக்கத்துக்காக திமுகவால களம் இறக்கப்பட்ட ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ தெருவுந்தன்யமா ஆக போறாரு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் கொஞ்சம் சுருக்கமாக பேசலாம்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார். நேற்றுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார். கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு 9 மணி அளவுக்கு இந்த சந்திப்பு தொடங்கியிருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேலே தோராயமாக ஒரு 1.25 மணி நேரம் அளவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 1.25 மணி நேரம் அளவுக்கு அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. இதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எஸ்பி வேலுமணி, அப்புறம் கேபி முனுசாமி, சிவி சண்முகம், தம்பித்துறை இவங்க எல்லாரும் அந்த சந்திப்பின் போது கூட இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிடம் வரைக்கும் தனியாகவே 1 to 1 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசினதாகவும் ஒரு தகவல் வருது. எது எப்படி இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல சந்திப்புன்னு நான் சொல்லுவேன். இதில் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உள்ளது என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி பேசும்போது முன்னாடி நடந்ததை விட்டுடலாம். முன்னாடி இப்படி தான் நடந்தாங்க, இப்படி தான் போனாங்க வச்சாங்கன்னு சொல்லி நெகட்டிவான விஷயங்களை விட்டுடலாம், பாசிட்டிவான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைய தமிழக நிலவரம் என்ன அப்படின்னா, யார் முதலமைச்சர் ஆகணும், யார் ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட இந்த பாழா போன இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை அகற்றணுங்கிறது தான் இப்போ முக்கிய தேவை. அதான் உடனடி தேவை. இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த அளவுக்கு சாராயம் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஓட ஆரம்பிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் 7 தாலி அறுப்புன்னா இது என்னங்க? இது சங்கிலி அறுப்பு, தாலி அறுப்பு எல்லாமே சென்னை மாநகரில்ங்க. இங்கே தான் கமிஷனர் அவர் எக்கச்சக்கமான போலீஸுக்காரங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. பாதுகாப்புகள் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஆனாலும் 1 மணி நேரத்தில் 7-8 பேருடைய தாலி அறுத்துட்டு போகிறாங்க காலையில். அது சென்னையில் அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அது மட்டும் இல்லை, இவங்க எந்த நல்லதையும் மக்களுக்கு செய்யவே இல்லை. மொழி அரசியல், அந்த அரசியல் இந்த பக்கம் நல்லாவே தெரியும். அதை பற்றி ரொம்ப வளவள பேச வேண்டியதில்லை. அதனால் இந்த நேரத்தில் இது நான் கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே பல மாதம் இல்லைங்க, அது வருஷக்கணக்காகவே நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரே பாயிண்ட், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லிகிட்டே வருவேன். அவர் கொஞ்சம் இறங்கி வரலன்னா புரோஜனம் இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிறத வேறு வார்த்தைகள் மூலமாக நான் சொல்லிகிட்டே வருவேன். அது என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கோபமும் கூடாது. ஏன்னா ஒரு கட்சியை நீங்கள் வழி நடத்துறீங்க, அந்த கட்சிக்கு ஒரு நன்மை எதுன்னு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுக்கல தப்பு இல்லைங்கிற நோக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நமக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதில் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அந்த கூட்டணி அவங்களுடைய கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் வெளியே இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கட்சி பலமாயிருங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதுமாதிரி அது பல சக்தி வாய்ந்ததாக மாறிட்டு அப்படின்னா அந்த கட்சியை நோக்கி மற்றவங்கெல்லாம் வருவாங்க. அதிமுகங்கிற அந்த ஒரு ஆலமரம், அந்த கட்சியை நோக்கி மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க. அதிமுக உண்மையை சொல்ல போனால் பாஜகவோட பெரிய கட்சி தானே, அதில் என்ன சந்தேகம் இருக்குது? தமிழகத்திலேயே தொண்டர்கள் அதிகமாக உள்ள ஒரே கட்சி அதிமுக தாங்கிறது தான் வரலாறு. அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அது கரிஞ்சு தேஞ்சு கொஞ்சம் போய் நிற்கிது. இருந்தாலும் மறுபடியும் அதை ஒன்று சேர்த்தா அது பல சக்தி வாய்ந்ததாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அதை அவர் அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறது தான் நம்ம கருத்தாக இருந்தது. விட்டு கொடுத்து போய் ஒன்று சேர்ந்து அது பாஜக அணியில் இடம் பெற்றுச்சுன்னா திமுக ஆட்சியை திமுக கூட்டணி அந்த மொத்தத்தையும் காலி பண்ணிடலாம், 0 லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மக்களுடைய ஆதரவு வேறு, அந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு மேலே உள்ள எதிர்ப்பு அது இந்த பக்கம் ஆதரவாக மாறுறது எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை கொள்ளி வச்சிருவாங்க 2026ங்கிறது ஒரிஜினலான நிலவரம். எல்லாருமே அந்த கருத்தை திமுகவுக்கு ஆதரவான
நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட, அரசியல் விமர்சகர்கள் கூட இந்த கருத்தை வந்து ஏற்றுக்குவாங்க. இப்போ நான் 2 கருத்தை நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வந்திருப்பேன். என்ன அப்படின்னா, நான் நேரில் பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்கல, ஆனால் என்னுடைய ஒரு அனுமானம்னு கூட வச்சுடுங்க. ஆனால் வந்து அதுதான் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய இது. என்ன அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக பாஜக தலைமையில் ஒரு அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அணியை வந்து கட்டமைத்த போது அதில் பேசப்பட்ட ஒரு விஷயமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி அப்படியே நீடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அன்னைக்கே முடிவு செய்து அதை வலுவாக பேசி தான் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பல தடவை நான் சொல்லிகிட்டே வந்திருப்பேன். அதனால தான் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை முதல்ல அண்ணாமலை சொல்லியிருப்பார், அப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருப்பாங்க, இப்படி மற்ற பல அந்த கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லி இந்த கூட்டணி வந்து 2026 நீடிக்கணும், அதை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடியாக இருக்கட்டும், இல்லை அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில் ஒரிஜினலாக ரொம்ப உறுதியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சி அழியக்கூடாது, அது ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து நம்ம இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் சில மாறுபட்ட கருத்தில் அவர் இருந்தார். அது என்னதுங்கிறது வேற விஷயம். அந்த மாதிரி இருந்தனால அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போச்சுது. இன்னொரு பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து அந்த டிடிவி தினகரன், அப்போ சசிகலா, இவங்க வந்து அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இதே அதிமுக கீழே தான் அவர் இருந்தார். இருந்தாலும் கூட அந்த பக்கம் வந்து முக்குலத்தோர் ஓட்டை வந்து அது பெருவாரியாக இழக்கிறதுக்கு காரணம் இந்த தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் வெளியேற்றினது. அப்போ அவங்கெல்லாம் உள்ளால இல்லை அப்படிங்கும்போது அந்த முக்குலத்தோர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சரிவை அது ஏற்படுத்திட்டு எதிராக போன ஓட்டு வந்து உங்களை பழி தீக்கணும், நிறைய எதிரணிக்கு போடணுங்கிற அடிப்படையில் திமுக போட்டு விட்டாங்க. அப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை வந்து திமுக கொடுத்தது. டெல்டா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்தார் விருது ரம்ஜான் கஞ்சி குடித்தாங்க. அதில் வந்து அண்ணாமலை, அப்புறம் வந்து டிடிவி தினகரன், அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன், அப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள், அப்புறம் வந்து பாரிவேந்தருடைய ரவி பச்சைமுத்துன்னு நினைக்கிறேன், அவர் எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கூட்டணியிலிருந்து எல்லா பிரதிநிதிகளும் வந்து அதில் கலந்துக்கிட்டு ஒரே குரலில் எல்லாருமே ஒருமிச்சு இருந்தாங்க. அதை நமக்கு பார்க்க முடிஞ்சது. இதே நேரத்தில் தான் டெல்லியில் வந்து திரு அமித்ஷா அவர்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்தித்தார். இதில் வந்து நான் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்து, அதாவது குறிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு வந்து இந்த திமுகவுக்கு இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு கொள்ளி வைக்கக்கூடியதுக்கு பிள்ளையார் சொல்லி அன்னைக்கு போடப்பட்டதுங்கிறது என்னுடைய கருத்து. அன்னைக்கே வந்து பேசிட்டாங்க. வேலுமணி, தங்கமணி, இன்னும் ஒரு 6-7 பேர் அதில் அநேகமாக வந்து மூத்த தலைவர்கள் அதில் இடம்பெற்றதாக சொன்னாங்க. அது உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். அதில் வந்து ஒரு 6 பேர் 8 பேர் ஏதோ கூட இருந்ததாக சொன்னாங்க. அன்னைக்கும் வந்து திரு அமித்ஷா வந்து தனியாக பார்த்து எல்லாமே பேசிட்டாங்க. நான் எதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து 2024 தேர்தலுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த கூட்டணி 2026 நம்ம இப்படி தான் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிற முடிவு எடுத்தாங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வந்து சாணக்கியர், அதை நீங்கள் நல்ல உறுதியாக நம்பலாம். அவர் ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா அது ரொம்ப தெளிவாக தான், அந்த முடிவு பயங்கர தெளிவாக தான் இருக்கும். அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி தான் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த பாஜக ஆட்சியை உருவாக்குனது அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ எடுத்த முடிவுலையும் கூட சும்மா நம்ம வந்து பேச்சுவார்த்தை இப்போ வந்து நம்ம கூட்டணி வச்சுக்குவோம் அப்படிங்கிறத மட்டுமே அவங்க பேசிக்கிட்டு சரி போயிட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் அவர் வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய ஆள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீட்டு கிடைக்கும், அதே மாதிரி இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது, அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுல என்ன மாதிரியான இதை அடுத்து செய்ய போகிறாங்க, அதை வந்து குறைந்தபட்சம் அந்த அணியில் ஒரே அணியில் இருக்கக்கூடியதையாவது கண்டிப்பாக அதை செய்து ஆகணும். இதில் எந்த வழின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரே அணியில் இருந்தால் ஒருங்கிணைக்கிறது தான் நம்பர் 1 சாய்ஸு. இதை தான் வந்து மோடியை விரும்பினார். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒருங்கிணைக்கிற பட்சத்தில் அதில் என்ன விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்திருக்குங்கிறத கண்டிப்பாக பேசியிருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய இது. அப்படி ஒருங்கிணையாத பட்சத்தில் வந்தால் கூட இந்த கூட்டணியில் ஒன்று சேர்ந்து நிற்கணுங்கிற அடிப்படையிலையாவது வந்திருப்பாங்க. கூட்டணியில் ஒன்று சேரதை விட ஒருங்கிணைஞ்சு ஒரே அதிமுகங்கிற அடிப்படையில் வர்றது தான் வந்து சிறப்பானதாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸு. அதைத்தான் நோக்கி இவங்க பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அப்படி ஒருங்கிணைஞ்சால் அந்த கட்சிக்குன்னு ஒரு பலம், சக்தி கிடச்சிரும்.
அப்படி சக்தி கிடைச்சிடும். அதுக்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்பு கட்சியில் அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு இப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும், இல்லை தினகரன் அவர்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருக்கணும், இல்லை சசிகலா அந்த அம்மாவுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக அப்படி ஒருங்கிணைக்கிறத பற்றி பேசியிருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக விவாதத்துக்குள்ளாக இருக்கும், பேசியிருப்பாங்க. அதில் சில தீர்வுகளையும் அவர் கரெக்டாக சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி செய்திருந்தாங்கன்னா அந்த கட்சி உண்மையிலேயே பயங்கர வலுவாயிரும். அதே சமயத்தில் பாஜக அணிலையும் வந்து அது அணியில் வர்றது உறுதி தான், அதில் என்ன மாற்று கருத்தமே இல்லை. அதிமுக, பாஜக, தேமுதிகவும் உள்ளே வந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் வந்து அமமுக, அது கட்சி ஒருங்கிணைஞ்சு வந்தாலும் சரி, கூட்டணியாக வந்தாலும் சரி, எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் போதே திமுகவுக்கு கொல்லி வச்சு விடுவாங்க, அந்த ஆட்சிக்கு கொள்ளி வச்சு விடுவாங்க. ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ள நிலவரம். இது வரக்கூடாதுங்கிறது தான் வந்து ஸ்டாலினுடைய கனவு. அதுக்கு நோக்கி தான் அவர் என்னெல்லாமோ அவர் ஆகச்சிறந்த சாணக்கியத்தனத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியாக இதுதான் தீர்வு. இன்னொன்று, எதிர்காலத்தை நோக்கி இவங்க போகும்போது அந்த எதிர்காலத்தில் வந்து அதிமுகவினுடைய எதிர்காலத்தையும் பார்க்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இருக்கக்கூடியவங்களையும் பார்க்கணும். இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர் சுயமாக எடுத்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கூட இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், தொண்டர்கள், இவங்களே ரொம்ப பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அழுத்தம் திருத்தமாக அதை வலியுறுத்திட்டே வந்துட்டாங்க. இல்லைன்னா கட்சி நிற்காது. பிரிஞ்சு போன தலைவர்களை ஒருங்கிணைக்கணும். அதே சமயத்தில் வந்து கூட்டணியும் பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா எதிர்காலம் இல்லாமல் போயிடுங்கிறத எல்லாருக்கும் உணர்ந்து போச்சு, அது அப்பட்டமாக தெரிஞ்சது தானே. அதனால் இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்காரு நம்ம நம்பலாம். ஒருவேளை அவங்க கட்சியை ஒருங்கிணைக்கலை, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாட்டா கூட அந்த கூட்டணியில் எல்லாரும் இருக்கக்கூடிய அடிப்படையில் கூட அது அடுத்த ஆப்ஷன் அதுவாக இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். எது நடந்தாலும் சரி, எந்த முடிவை நோக்கி போனாலும் சரி, தெளிவான முடிவில் அவங்க இறங்கிட்டாங்கிறது உறுதி. கூட்டணி 100% உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டுன்னு நாம் நம்பலாம். அதிகாரப்பூர்வமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அறிவிக்கிறது அவருக்கு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ அறிவிப்பாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் மற்ற வந்து தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட அது வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கூட இப்போவே முடிவு பண்ணியிருப்பாங்கிறது என்னுடையது. கண்டிப்பாக அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு குறிப்பாக அதிமுக இந்த மாதிரி நீங்கள் தனியாக தான் நிற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இல்லை, நீங்கள் கட்சியெல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்தால் நீங்கள் இவ்வளோ இடத்துல நீங்கள் போட்டியிடலாம், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ இடத்த பிரித்து கொடுக்கலாம், அதை நாங்கள் பார்த்துறோம், நீங்கள் உங்களுடையதை நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பேச மாட்டார் திரு அமித்ஷா அவர்கள். அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் அந்த இடத்துல பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட இந்த வீணா போன இந்த தேவையில்லாத இந்த திராவிடிய மாடல் ஆட்சியை அகற்றணுங்கிற புள்ளியில் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்படி தான் நிற்கணும், அதில் தான் உறுதியாக இருக்காங்க. இந்த வார்த்தையை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமீபத்தில் இதை சொல்லியிருந்தார். இதுவும் வந்திருக்கும். அப்போ வந்து இந்த கூட்டணி வரும்போது பாஜக, அதிமுக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும் போது இது ஒரு சரியான கூட்டணி அமையும். அப்படி அமையும் பட்சத்தில் யார் முதலமைச்சருங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிரணியிலிருந்து கிளப்புவாங்க. அது இன்றைக்கே கிளப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எப்படி நீங்கள் வந்து யார் முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சராக அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா அது எதுவுமே எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டியதில்லை. மகாராஷ்டிராவில் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே மாதிரி தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் அதை முடிவு செய்துடுவோம், முதலமைச்சர் அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே தான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு 99% வாய்ப்பு. இது பாஜக அப்படி தான் பண்ணும், வழக்கமாகவே அவங்க அதான் செய்வாங்க. இப்போ யோகி வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் உத்தரப்பிரதேச ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் முறையாக அவர் ஆகக்கூடிய முதலமைச்சர் ஆன போது அந்த தேர்தலில் அப்படி தான் இருந்துச்சு. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை, அவர் எம்பியாக இருந்தார், அவரை வந்து அறிவிக்கவே இல்லை. ஆனால் வந்து அவரை தான் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. இதை மாதிரி தேர்தலுக்கு பின்னாடி தான் அந்த முடிவு எடுத்து அதில் யாருங்கிறத கொண்டு வருவாங்க. அதுக்கு பின்னாடி அதே மாதிரி தமிழகத்துலையும் அது பின்னாடி முடிவு செய்துலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரே லைனில் அதை முடிச்சிடுவாங்க. அதனால் அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் தேசியவாதிகளுக்கு ஒரு சில பேருக்கு, எல்லாத்தையும் கிடையாது, சில பேருக்கு வந்து அது பாஜக வந்து நம்ம வந்து தனியாக நின்னா தானே நம்ம பாஜகவுக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை வரும், சக்தி வரும், இதெல்லாம் உண்மை தான். 2024 அண்ணாமலை தனியாக நின்னது கரெக்ட். அந்த நேரத்தில் அவர் தனியாக இல்லாமல் வந்து இருந்திருந்தா பாஜகவுக்கு என்ன பலம்ங்கிறதே தெரியாமல் போயிருக்கும். 11.24% ஓட்டு பாஜக தனிச்சே வாங்கியிருக்கு, கூட்டணியோட 18% ஓட்டு வாங்கியிருக்குங்கிற விஷயங்களெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் போயிருக்கும். இப்போ பலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி என்னங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு, மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு நமக்கு ஒரு அசுரனை வீழ்த்தணுங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டணி வச்சு தான் ஆகணும். கூட்டணி வச்சாதான் இப்போ வந்து 2 ஆப்ஷன் தான் பாஜகவுக்கு. ஒன்று தனியாக ஆட்சியை பிடிக்கணுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து கூட்டணி ஆட்சிங்கிற அடிப்படையிலாவது நம்ம காலை ஊனணும்.
நிற்கணும், நிலைநிறுத்தணும். அதுக்கு பிறகு எதிர்காலத்தில் தனியாக ஆட்சியை கொண்டு வரதுக்குள்ள வழி இருக்குன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் பயன்படுத்தணும். இல்லை இதே கூட்டணி அப்படியே நீடிச்சு போச்சுதுன்னா அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறது தான் பாஜகனுடைய நிலைப்பாடாக இருக்கும். இந்த நேரத்தில் தமிழகத்தில் நாங்கள் தனிச்சு தான் நீங்கள் நிற்கணும் பாஜகன்னு சில தேசியவாதிகள் நினைக்கக்கூடும். அது இந்த சூழ்நிலையில் சரியாக இருக்காது. அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்தால் பாஜக தலைமையில் ஒரு அணி, இப்பவும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னா அது பாஜக தலைமையில் தான் இருக்கும். பெரிய கட்சி அதிமுகங்கிற அடிப்படையில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை விட்டுக்கிட்டு பாஜக தனியாக தான் நிற்கணும், தனியாக தான் நிற்கணும்னா சீமான் போன மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். உண்மையான விஷயமே தான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். எந்த காலத்துலையும் நம்ம ஆட்சியை பிடிச்சிக்கிடவும் மாட்டோம். பாஜக தலைமையில் கொஞ்சம் சில எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கூட்டணி வச்சு தானே நம்ம பாஜக வந்துச்சு. அந்த கூட்டணியை அந்த இது மறுபடியும் வரக்கூடாது, தனியாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்தை முன்வைக்கிறாங்க. அது நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நம்ம அது கரெக்டு தான். அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய பாயிண்ட்கள் சரியாக இருந்தாலும் அப்படி நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திமுக கூட்டணியினுடைய பலத்தினால அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் தாங்காது. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகம் எந்த அளவுக்கு இப்போவுமே மோசமாக கொண்டு போயிட்டாங்க, இன்னும் கட்டமண்ண ஆக்கி விடுவாங்க. தமிழகத்தில் எதிர்காலமே இளைஞர்களுடைய எதிர்காலம் இப்போவுமே நாசம் ஆக்கியாச்சு. அது இன்னும் அடுத்த லெவலுக்கு கட்டாததுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ இருக்குது. அந்த சூழ்நிலை அடிப்படையில் இப்போ இந்த கூட்டணிங்கிறது தவிர்க்க முடியாதது. அதனால் சில இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும். அதாவது தேசியவாதிகளை தான் நான் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் இல்லைன்னா பெரியவங்க அந்த சாதாரணமான முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்காங்கன்னா இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. இதில் கூடுதலாக நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும், 2 விஷயத்தை பதிவு பண்ணணும். ஒன்று என்னென்னா, இந்த கூட்டணியில் திரு சீமான் அவர்களும் சேருவார்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்குது. இதை நான் கடந்த பல மாதங்களாகவே நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 13 வருஷங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை உருவாக்கலை. கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அந்த அங்கீகாரத்தை மட்டுமே வச்சு நடத்த முடியாது கட்சியை. அப்போ எம்எல்ஏ எம்பிக்கள் அவசியம் தேவை. இது ஜனநாயக, இது ஓட்டு அரசியல். அப்போ அதில் அது தேவைப்படுது. அப்படி இனிமேலும் அவர் எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய வழியை தேடலைன்னா அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துறது ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். கட்சி தேய்மானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த நேரத்தில் அவர் ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டியது ஒரு அவசியம்ங்கிறது அந்த இதை அவரும் புரிஞ்சுக்குவார். அவருக்குடைய நிர்பந்தம் அதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடியது இப்போதைக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்று அந்த பக்கம் திமுக அணி, இந்த பக்கம் பாஜக கூட்டணி. இந்த 2 அணியில் ஏதாவது ஒன்றில் தான் நின்று ஆகணும். அந்த பக்கம் நின்னாருன்னா இவ்வளோ நாள் அவர் அரசியல் பண்ணதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இன்னொரு விஷயம் சமீபத்தில் திமுக அந்த நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா சீமானை மொத்தமாக சேர்த்து அப்படியே எதிரியாக்கி பாஜக பக்கமே தள்ளிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி கிணறை தாண்டி கொண்டு விட்டுட்டாங்க, அவங்களே விட்டுட்டாங்க. இப்போ இயல்பாக இவர் இப்போ பாஜக அணியில் சேர்ந்தால் தான் ஒரு கௌரவமான ஒரு தொகுதிகளும் கிடைக்கும், கௌரவமான சீட்டில் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். அதனால நம்ம இதில் ஏன்னா இது மேகா கூட்டணியாக உருவாகுது, மக்கள் ஆதரவு கூட்டணியாகவும் இருக்குது. அதனால் இதில் சேர்ந்து அவர் பங்கெடுத்து வந்தார்னா அவருடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லா இருக்கும். திமுகவை சுத்தமாக வலித்து வாரி தூர போடுறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இன்னொன்று இப்போ இவங்க எடப்பாடி பழனிசாமி கடுமையாக நேரத்துலேருந்தே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திமுக கொத்தடிமைகள், உங்களுக்கு இவ்வளவுதான் இதுவா, உங்களுடைய இது அதுதானா, அதெல்லாம் அவங்க பார்த்துரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நேற்றுக்கு திடீர்னு பாருங்கள், சட்டசபையிலும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, பாருங்கள் திடீர்னு அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கௌரவமாக, சட்டசபையில் கௌரவமாக பேசுகிறது ஓரளவுக்கு நாகரீகமாக தான் பேசுகிறாங்க, இல்லைன்னு இல்லை. வெளியே கூட இவங்க பேசுகிறதில்ல. துணை முதலமைச்சர்லாம் பேசும்போது அவர் ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசின ஆள் இப்போ ரொம்ப நாகரீகமெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? அது இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை. ஏன்னா இருமொழி கொள்கையிலேருந்து அதிமுக விலகி போகுது இல்லை, விலகி போயிடும்ல. அந்த கூட்டணிக்கு போச்சுன்னா நீங்கள் விலகிட்டீங்கன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணலாம்ல. அப்படின்னு இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இதெல்லாம் எவனும் கவலை இல்லை. 3 மொழி, எல்லா மொழியும் எல்லாரும் படிக்கணுங்கிறதுல மக்கள் உறுதியாக இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை வச்சு அப்புறம் இவருக்கு வீராப்பு இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நேரத்திலேருந்தே பேச ஆரம்பித்தாங்க. இது அவங்களுடைய ஒப்பாரி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். இப்போவே திமுக கூட்டணி நிலை குலைய தொடங்கிட்டு அவங்களுக்கு இந்த பக்கம் வலுவாகாதுங்கிற எண்ணிக்கையில் மட்டும் எங்களுக்கு எதிராக கண்ணு கெட்டிய தூதரம் வரை எதிரிகளே இல்லை, இப்படியெல்லாம் மாறு தட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே கூட்டணி வலுவான உடனேயே அங்கே அடி விழ ஆரம்பிச்சிட்டு அமித்ஷாவை பார்க்க போகிறாருன்னு சொன்ன உடனே இங்கே பீதி ஆகிட்டாங்க. அப்போவே ஆகிட்டாங்க.
நம்ம அமித்ஷாவும் பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு கதையை. இனிமே வந்து இங்கே வரும்போது பாருங்கள், வரக்கூடிய காரணம் இப்போவே அங்கே ஆரம்பிச்சிட்டேன், தெரியவா இதெல்லாம் புரிய தானே செய்யும். அப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இனிமே வந்து என்ன பண்ணினாலும் சரி, இனிமே வந்து தோல்விங்கிறது உறுதிங்கிறதுனால திமுகவுக்கு ஒரு ராசி உண்டு. அது பெரும்பாலும் தோக்கும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் தோத்துச்சுன்னா அது 1 சீட்டு 2 சீட்டில் தான் வெற்றி பெறும். அதுவும் தத்தக்கா புத்தகானி அப்படியே உருண்டு புரண்டு தான் வரும். அப்படி தான் வரும். 91ல் நீங்கள் எடுத்தாலும் இதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி நீங்கள் 2014 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்தாலும் 0ல் போய் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு தோல்வியும் ஒன்றை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது மக்கள் சுத்தமாக காயடிச்சு விட்ருவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. அது மாதிரி இந்த தேர்தலையும் வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்புங்கிறது என்னுடைய கருத்து. இதில் கடைசியாக நான் ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு, திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டை பிரித்து விடணுங்கிற நோக்கத்துக்காக திமுகவால் களம் இறக்கப்பட்ட ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ வந்து தெருவுந்தன்யமாக ஆக போகிறார். வந்த ஓப்பனிங்கே அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமுத்து போகக்கூடிய நிலைமையில போய் நிற்கிறார். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, திமுகவை காப்பாற்றுறதுக்காக ஒரு களம் இறக்குனாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு அதிகமாக அண்ணாமலையை நோக்கி நகருது, அதை பிரிக்கணும், உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக களம் இறக்கி கொண்டு வரப்பட்டவர். அவர் நேராக இந்த பக்கம் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசை காட்டி கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டினாங்க. அது பிறகு அவர் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு அந்த பக்கமாக போயிட்டாரா. இப்போ அது இல்லைன்னு ஆகி போச்சுது. இப்போ இவர் நட்டாத்தில் விடப்பட்ட ஆளாயிட்டார். இப்போ இவர் பிரிக்கிற ஓட்டு யாருக்கு ஓட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டு யாருக்கு ஓட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வேணாலும் வாங்கிட்டு, அது 8% வாங்கினாலும் சரி, 5% வாங்கினாலும் சரி, இல்லை 20% வாங்குறதா கூட வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாங்குறதா கூட நீங்கள் யாராவது நிறைய பேர் பேசிட்டு கிடக்காங்களா, 18 கிடைக்கும், 20 அப்படியே கூட வச்சுக்கிடுங்க. அந்த ஓட்டு எங்கேருந்து வரும்னு நினைக்கிங்க? செவ்வாய்கிரகத்துலேருந்து வரப்போகுதா, இல்லை இந்த வேறு ஏதாவது சந்திர மண்டலத்துலேருந்து வரப்போகுதா? அதெல்லாம் கிடையாது. ஆந்திரா, கர்நாடகத்துலேருந்து, கேரளாவிலேருந்து வரப்போகுது எதுவுமே கிடையாது. இங்கே உள்ள ஓட்டு தானே. புது வாக்காளருங்கிறது கம்மியான ஒரு எண்ணிக்கை. மற்றவங்கெல்லாம் போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டவங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க தான் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்களும் அதில் இருப்பாங்க. அப்படின்னா அந்த ஓட்டு போட்டவங்க எல்லாம் இப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் பாதிப்பு யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி, திமுக கட்சி, திமுக கூட்டணிக்கு தான் அது வந்து உல வைக்கும். இவர் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாரோ அவ்வளவு சதவீதமும் அங்கேருந்து பிடுங்குற ஓட்டாக தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு கதை. கொஞ்சம் நாம் தமிழர்லேருந்தும் போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதிமுகலேருந்து 1% ஓட்டு போகிறதே பெரிய விஷயங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. அது வந்து தலைவா படத்தில் இருந்து அவங்க அன்னை ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போதே வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக மாறிட்டாங்க. அதில் நடந்த சில பிரச்சனைகளை வச்சு அதிலிருந்து அந்த ரசிகர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராகவே போயிட்டாங்க. 1% 2% வேணால் அந்த மாதிரி அதை மீறி இருந்திருக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் அப்படி இருக்க வாய்ப்பு. அப்புறம் அண்ணாமலைக்கு பின்னாடி போனது விஜய் ரசிகரே திருப்பி வரல. அண்ணாமலைக்கு முன்னாடி போனது கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக போனவங்க. அதனால் தேசியவாதியாக போனவங்க திருப்பி வரல. அது அங்கே தான். அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு இழப்பு வந்து அதான் கர்மாங்கிறது. இவங்க போன 2021, 19, 21, 24 இதிலெல்லாம் என்ன மாதிரி கிடந்து ஆட்டம் போட்டாங்க, என்ன மாதிரி பித்தலாட்டம் பண்ணாங்க, பணத்தை அள்ளி வீசினாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. இப்போ பாருங்கள், அந்த கர்மம் அப்படியே திருப்பி அடிக்குது, ரிவர்ஸில் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணினாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலவரத்துக்கு திமுக கூட்டணி பரிவாரங்களும் வந்து போச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா, இனிமே அங்கே கூட்டணிக்குள்ளே இனிமே தான் உரசல் அதிகமாக வரும். ஏன்னா இவ்வளோ நாளாக அது வந்து எதிரில் ஒன்றுமே இல்லை, எதிரணி வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் வந்தாகணும், இங்கே தான் இருந்தாகணுங்கிற மாதிரி இருந்தாங்க. இனிமே வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் அதுக்கு கூட்டணிக்குள்ளால் பூசல்கள் வந்து எனக்கு கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கும், நல்லா பெரிய அளவிலே வரும். இவங்க நிறைய பேர் சொல்லி இடையில ஒரு பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தாங்க. அது வந்து பாமக வந்து திமுக பக்கம் போகுது, உடனே விடுதலை சிறுத்தைகள் அங்கேருந்து வெளியே வரப்போகுது, இப்படிலாம் ஒரு கதையை விட்டுட்டுலாம் அளந்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சந்தோஷமாக இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களை பார்க்கலாம். தேசியவாதிகளுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேடுகட்ட ஆட்சி இப்போ முடிவுக்கு வந்துச்சுனாலே அப்படியே நல்ல ஆட்சி வந்துடும். அதுக்கு பிறகு யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, அது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சராக தான் இருப்பாங்க. அந்த ஆட்சியில் ஊழல் நடக்காது. அதே மாதிரி இந்த சாராயத்துக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சுருவாங்க. அமித்ஷா அவர்களே வந்து பாராளுமன்றத்தில் மேலவையிலேயே அதை நேற்றுக்கு உறுதிப்படுத்திட்டார். அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயே அதை சொல்லிட்டார். தமிழகத்தில் வந்து சாராயம் ஆறாக ஓடுது, இது சுனாமியை விட பெரிய பாதிப்பு, அதேமாதிரி ஊழல் பெரிய அளவில் அங்கே இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இது அவ்வளோத்துக்கும் முடிவு கட்டிடுவோம், அவ்வளோத்தையும் ஒழிச்சு கட்டிடுவோன்னு அவர் பாராளுமன்றத்தில் மேலவையிலையும் அந்த உறுதியை கொடுத்தாரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையும் இதை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் 2026 தேசியவாதிகளின்
ஆண்டாக 2026 தேர்தல் தேசியவாதிகளின் தேர்தலாக தமிழகத்தில் நடக்க போது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.